இலவசமா மடிக்கணினி கொடுக்க முடியுது, இலவசமா மிக்சி கொடுக்க முடியுது, இலவசமா கிரைண்டர் கொடுக்க முடியுது, இலவசமா அண்டா குண்டா கொடுக்க முடியுது, இலவசமா ஃப்ரிட்ஜ் கொடுக்க முடியுது, வீட்டுக்கு 5000 கொடுக்க முடியுது, 10,000 கொடுக்க முடியுது. ஆனால் தண்ணீரை மட்டும் இலவசமாக தர முடியவில்லை. ஏன் தரமாக தர முடியவில்லை? தண்ணீரை விற்கிற முதலாளி அரசு தரமாக கொடுத்து விட்டால் பாதிக்கப்படுவான். ஏன் கல்வியை தரமாக கொடுக்க முடியவில்லை? கல்வி அரசு தரமாக கொடுத்து விட்டால் கல்வியை நடத்துகிற தனியார் முதலாளிகள் பாதிக்கப்படுவான். அந்த முதலாளி யார்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அவர்கள் தான் கல்வி மருத்துவத்தை அமைச்சிருக்கிற முதலாளிகள். அப்போ நாட்டு மக்களின் மீது அக்கறை இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? கல்வியில் தன் நாட்டு மக்களை மேம்படுத்தி இருக்கணும். அறிவையும் ஒழுக்கத்தையும் போதிக்கிற கல்வியை கொடுத்து தன் நாட்டு மக்களை மேம்படுத்தி இருக்கணும், நன்னறிப்படுத்தி இருக்கணும், ஒரு ஒழுக்க சமூகமாக கட்டமைச்சிருக்கணும்.